இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நியாயம்? நான் சிவா வைஃப், என்ன வெளிய போ சொன்னா அது தப்பு இல்லையா? இங்க பாருங்கம்மா, நாங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். எது என்னோட நல்லதுக்கு? என்ன வெளிய போ சொன்னாங்களே அதான். நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் இப்படி நடந்துக்கிற? ஹே சிவா, என்னாச்சு? டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? என்னாச்சு? நான் என்ன காமெடி ஷோவா பண்ணிட்டு இருக்கேன்? ஏமா, டைவர்ஸ் என்ன கருவாடா உடனே பொட்டலம் கட்டி கொடுக்க? அலைய விடுவாங்கம்மா. குறைஞ்சது 6 மாசம் இல்ல 1 வருஷம் கூட ஆகும். என்ன 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஆகுமா? ஐயோ, அதை என்னால தாங்க முடியாது. அம்மா, அவங்க எதுக்கு லேட் பண்றாங்க? அதுவும் மியூச்சுவல் நாதா. பிரச்சனையான கேஸ்னா பல வருஷம் கோர்ட்டுக்கு அலைய வேண்டியதுதான். தம்பி, இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு பேசாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. இவ கூட வாழ்ந்த உன் வாழ்க்கை நரகமா போயிடும். ஏய், என்ன சொன்ன இப்போ? என்ன சொன்ன? அவ்வளவுதான் மரியாதை, சொல்லிட்டேன். துளசி, நீ தான் சொல்ல சொன்னியா? நான் ஏன் சொல்ல போறேன்? நான் எதுவும் சொல்லல. எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா நீ தான் சொல்லிருப்ப. வேற யாரு? போதும் ப்ளீஸ். விட்டா நீயே கிரிமினல் கோர்ட்ல நிப்பாட்டிடுவ போல இருக்கே. வீட்ல போய் பேசிக்கலாம் வா. இல்ல சிவா, ஏன் லேட் நீ தயவு செஞ்சு பண்றாங்க? எதுவும் சொல்ல மாட்டே வா. இல்ல சிவா, வா ப்ளீஸ் கம். நேரத்தை பாத்தியா? குணவதிய டைவர்ஸ் பண்ணிட்டு குரங்கு கூட வாழ போறான். இந்த ஆம்பளைங்களே அப்படிதான். சிவா, ஒரு நிமிஷம். சிவா மாமா, டைவர்ஸ் பேப்பரை காட்டுங்க. பார்க்கணும் போல இருக்கு. ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வருவான், அப்புறம் உள்ள வந்து டைவர்ஸ் பேப்பரை காட்டுவான். என்னடா தம்பி? என்னமா பேசுற? ஆர்த்தி தட்டை உள்ள வச்சுட்டு எப்படிமா ஆர்த்தி எடுப்ப? இல்ல என்ன வெறுப்பேத்துறீங்களா? நான் என்ன மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போனேன்? தயவு செஞ்சு கடுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். அப்ப ஆர்த்தி வேஸ்டா? ஏன் மச்சான், இது மியூச்சுவல் டைவர்ஸ் தானே, உடனே கொடுக்க மாட்டாங்களா? ஜனனி பேசின பேச்சுக்கு டைவர்ஸே கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஏ ஜனனி, அப்படி என்ன பேசுன? நான் என்ன பேசினாலும் சிவாக்கு பிடிக்கல. பேசுறவங்க பேசினாதான் அவனுக்கு பிடிக்கும். 6 மாசம் ஆகுமா? எல்லாம் என் விதி. ஏய் நில்லடி. என்னடி, இன்னும் 6 மாசம் இருக்க பிளான் பண்ணிட்டியா? சாரி பேபி, அதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். போனா போதுன்னு 1 வீக், அதாவது 7 டேஸ் கொடுக்கலாம். அது கூட நாங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணி தான் சொல்ல முடியும். இங்க பாரு, பொட்டிய கட்டிட்டா மரியாதையா போகலாம். நாங்களும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டு டாட்டா காட்டுவோம். சிரிச்சு கோவத்தை கட்டுப்படுத்துறா, அப்படிதானே? இந்த வீடு என் பேர்ல இருக்கு. ஐ மீன், எனக்கு சொந்தம். அதனால ஓனரை எப்படி நான் அனுப்ப முடியும்? நீங்க தான் ஓசியில இருக்கீங்க. நான் போக மாட்டேன், நீங்க தான் போக வேண்டியது இருக்கும். ஏய், என்ன மீறி நீ உள்ள போயிடுவியா? கையை எடுக்கிறீங்களா பத்மா? பத்மாவா? அதானே உங்க பேரு. குறுக்க கை வந்துச்சு, கைய உடைச்சிருவேன். கிட்ட கிட்ட வார்த்தையில திட்ட வைக்காதீங்க. நான் பேச ஆரம்பிச்சேன், நான் ஸ்டாப் தான். உங்களுக்குலாம் மரியாதையே இருக்காது. நான் பாட்டுக்கு போறேன். குறுக்க குறுக்க வந்து என்ன தப்பா பேச வைக்காதீங்க. அப்புறம் நானும் ஹிஹிஹின்னு சிரிச்சுட்டு டாட்டா காட்ட வேண்டியது இருக்கும். புரியுதா?
என்னடி ரம்யா இப்படி பேசிட்டு போறா அவ? ஐயோ இவளையே இப்ப அனுப்ப முடியலையே. அந்த ஜனனியை எப்ப அனுப்புறது? நான் சிவா மாமாவை எப்ப கல்யாணம் பண்றது? எனக்கு பாட்டி வயசாயிடும். டிவோர்ஸ் கிடைச்ச உடனே துளசியை திரும்ப அனுப்ப வேண்டாம்ப்பா. அப்போ 6 மாசம் தான் நீங்க கூட இருப்பியா? துளசியே வீட்டை விட்டு போனாலும் அங்கிளும் ஆண்டியும் அனுப்ப மாட்டாங்க. 100% ஜனனி சொல்றது உண்மைதான். அந்த துளசி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா. மா அவங்க அனுப்பாட்டி என்ன, நாம தான் அவங்கள ஓட விடணும். நீயும் ஏதேதோ சொல்ற, ஆனா எதுவும் நடக்கல. எப்படி அனுப்பலாம்? ஏதாவது நல்ல ஐடியா வர மாட்டேங்குது. நீங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே இருங்க. அவ ஒண்ணும் போக மாட்டா. நம்மளதான் அவ உயிர் எடுப்பா. நான் போறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சினிமா சீரியல்ல என்ன பண்ணுவாங்க? பழி போடுவாங்க. திருட்டு பழி. அண்ணா மாமாவை அத்தையும் நம்பவே மாட்டாங்க. ஆமாமா, உண்மையாவே திருடுனா கூட அவங்க நம்ப மாட்டாங்க. அவ்வளோ நம்பிக்கை அவ மேல. துரோகம் ஓகேவா? என்ன துரோகம்? ஏதாவது யோசிக்கிறீங்களா? எல்லா ஐடியாவும் நானே எடுத்து கொடுத்துட்டு இருந்தா எப்படி? ஆமா, இதுக்கு முன்னால என்ன ஐடியா கொடுத்தீங்க? ஏதாவது சொல்லுங்க பாப்போம். அது இதெல்லாம் லேடிஸ் மேட்டர் இல்லையா? நாமெல்லாம் ஜென்ஸ், இறங்கினா நேரா வெட்டு குத்து தானே. டிஸ்கஷன் நமக்கு செட் ஆகாதுமா. அப்படி எத்தனை பேரை வெட்டிருக்கீங்க? எத்தனை பேரை குத்திருக்கீங்க? ஷோ ஹலோ, துளசி அனுப்ப ஐடியா கேட்டா நீங்க ராஜசேகர் அண்ணாவையே அனுப்பிடுவீங்க போல இருக்கே. ஒழுக்கக்கேடு ஓகேவா? என்ன அண்ணே, ஒழுக்கக்கேடுனா என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணே. அட என்னமா நீ, ஒழுக்கக்கேடுனா என்னன்னு தெரியாதா? அதாவது இல்லீகல் கனெக்ஷன். சேதுவுக்கும் துளசிக்கும் ராங் கனெக்ஷன் இருக்கிறதா நம்ப வச்சுட்டா? சரி ஓகே, நானே ஆம்பளை விஷயம் போட்டு நடிக்கிறேன். லூசா நீ? மாட்ன உனக்கு தான் அசிங்கம். ஐயோ, யாரோ ஒரு ஆள் கூட லிங்க் இருக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணனும். சரி, யாருன்னு கேட்டா நீ யார சொல்லுவ? மறுபடியும் உங்க 2 பேருக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு துரும்பு சீட்டு சேது. சேது கூட தொடர்பு இருக்கிறதா சீனை பண்ணியே ஆகணும். ஆமா, நான் ஆம்பளை விஷயம் போட்டு நான் அந்த ரூம்குள்ள போவேன். நீங்க எல்லாரும் கத்தி கூச்சல் போடணும். மாமா அத்தை வந்ததும் சிக்காம நான் தப்பிச்சிடுவேன்.